சீக்கிரிய கலகொடுவ பகுதியில் கையடக்க தொலைபேசியை மின்னேற்றிக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக வீடொன்று தீப்பிடித்து எரிந்ததில் பாரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. இச்சம்பவத்தில் எவருக்கும் உயிராபத்து ஏற்படவில்லை என்ற போதிலும் இம்முறை உயர்தர பரீட்சைக்கு தோற்றவிருந்த மாணவி ஒருவரின் அறை முழுமையாக எரிந்து நாசமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மதுவரி வருமான சேகரிப்பை அதிகரிப்பதற்காக முன்னெடுக்கப்பட உள்ள டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் நவீன மயமாக்கல் வேலை திட்டத்திற்கு மதுவரி திணைக்களத்தின் அனைத்து தொழிற்சங்கங்களும் தமது உடன்பாட்டை தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. டிட்வா சூறாவளியினால் 103 சிறுவர்கள் தாய் தந்தை அல்லது இருவரையும் இழந்துள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி பௌல்ராஜ் தெரிவித்துள்ளார். சிங்கராஜ வன ஒதுக்குப்புறத்தில் மறையொன்றை வேட்டையாடிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சூரியகந்த போலீஸ் நிலையத்தின் முன்னாள் பொறுப்பதிகாரி மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகியோரை பிணையில் விடுவிக்க எல்பிடிய நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை இன்று முதல் எதிர்வரும் 11ஆம் திகதி வரை தற்காலிகமாக குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கான சட்டமூலத்தை எதிர்வரும் பிப்ரவரி 17ஆம் திகதி விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டு அன்றைய தினமே அதனை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ரத்மலானை தர்மராம வீதி பகுதியில் ரயில் வீதிக்கு அருகில் வசிக்கும் இரு குடும்பங்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த இளைஞர் கிரிக்கெட் மட்டை மற்றும் விக்கெட் தடிகளால் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மாணவியொருவரை தகாத வார்த்தையில் பேசி தாக்கப்பட்ட சம்பவத்தோடு தொடர்புடைய ஆசிரியருக்கு 11ஆம் திகதி வரை விளக்கமறியல். கணனி சார்ந்த குற்றங்களை தடுப்பதற்காக புதிய போலீஸ் பிரிவு ஒன்றை நிறுவுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். கருவேப்பிலை பறித்துக் கொண்டிருந்த 46 வயதுடைய தாயும் 13 வயதுடைய மகனும் கண்டி கலகா நவநெலிய கிரிபோகைன பகுதியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மகாவலி பொல்கொள்ள நீர்த்தேக்கத்தின் பராமரிப்பு பணிகள் காரணமாக கண்டியில் சில பகுதிகளில் நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இந்த நீர்வெட்டு இன்று காலை 6 மணி முதல் நாளை காலை 4 மணி வரை அமுல்படுத்தப்பட்டுள்ளது. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.